கோவில்கள் எப்படி பரிமாணம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சிம்பிளா பார்க்கணும்னா, ஆதி காலத்துல மனிதன் வந்து இயற்கையை வந்து கடவுளை வந்து கும்பிட்டு இருக்காரு, இயற்கையை வழிபடுறான். அதற்கு அப்புறம் அப்படியே வர வர முன்னோர் வழிபாடு வந்து இருக்கு. அதற்கு அப்புறம் வந்துகிட்டு முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, இது எல்லாமே வந்திருக்கு. இப்போ இந்த இடம், அதாவது சாலோன் குப்பம் அப்படிங்கிற அழைக்கப்படுற திருவிழிச்சில் இந்த இடத்துல இருக்கிற முருகன் கோவில், அது வந்து சங்க காலத்தை சேர்ந்தது. சங்க காலம் கடைசி சங்கம் வந்து எதை சொல்லுவோம்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு, அந்த காலத்துல வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தை சேர்ந்த ஒரு கோயில். சங்க காலத்துல கோயில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, செங்கற்களை வைத்து கட்டப்பட்டிருக்கு ஒரு கோயில். அந்த காலத்துல செங்கல் வச்சு கட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் செங்கல் வச்சு கட்டுறதுனால நிறைய இயற்கை சீற்றங்களுக்கு வந்து ஆளாகுது. ஒரு சுனாமி வருது, ஒரு புயல் வருது அப்படின்னாலே அந்த கோயில் வந்து இடிஞ்சு போயிருது. அதற்கப்புறம் வர்ற பல்லவர்கள் தான் முதல்ல இந்த குடைவரை கோயிலாக இருக்கட்டும், இந்த கருங்கற்கால கோயில்கள், இது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அப்படியே மாறிட்டே வருது. இப்போ ராஜராஜ தஞ்சை பிரிவுகளுக்கு அப்புறம்லாம் நிறைய வந்து மாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க கோயில். இந்த கோவில் சங்க காலத்தை சேர்ந்து சொன்னீங்கல்ல, அதனால கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கற்களை வைத்து கட்டப்பட்டது வந்து தெரியும். அதுக்கப்புறம் இந்த பல்லவ பிரிவில் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு கடைசி வாக்கில் வந்துட்டு மறுசீரமைக்க வந்து பட்டிருக்கு இந்த கோயில் வந்து. அதுக்கான கல்வெட்டுகள் பின்னாடி இருக்கு. நம்ம நண்பர் வந்து அதை வந்து கடைசியில் விளக்குவார். இந்த கோயிலை உள்ள போய் சுற்றி பார்க்கலாம். சாலோன் குப்பம் அப்படின்னு சொல்ற இந்த ஊரோட பெயர் திருவிழிச்சில். அதுதான் இந்த ஊரோட பழைய பெயர். இந்த பெயர் வந்து 1480கள் வரைக்கும் இந்த பெயர் தான் வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1485லேருந்து 1491 வரைக்கும் விஜயநகர பேரரசோட அரசராக இருந்தவர் சாலுவ நரசிம்ம தேவராயர். இவரோட பெயரால இந்த ஊர் பெயர் வந்து சாலோன் குப்பம் அப்படிங்கிற 1485க்கு அப்புறம் மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுலேருந்து தான் ரெக்கார்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த பெயர் மாற்றத்துக்கான ஒரு வரலாறு. அது வரைக்கும் இந்த ஊரோட பெயர் திருவிழிச்சில் அப்படின்னு தான் இருந்தது. இந்த கோவில் இது ஒரு முருகன் கோயில் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, இங்கே வேல், அது போக 3 கல்வெட்டுகள். இதுதான் இந்த கோயில், இது முருகன் கோயில் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்தது கிடையாது. அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு பண்ணாங்கன்னு சொன்னால பல்லவர்கள், அவர்கள் காலத்தை சேர்ந்தது இந்த வேல். ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இப்போ வர்றவங்க வந்துட்டு இது வந்து உடச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது உடஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கூட தொடாதீங்க. இந்த இடத்துல உடச்சிருக்காங்க. இப்போ வேல் மாதிரி மறுபடியும் ஒட்ட வச்சுருக்காங்க. ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேல் உள்ள பார்த்துட்டு வர்ற வழியில இடது பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்திரம் எழுதுறதுக்கான வச்சிருக்காங்க பாருங்க. எந்திரம் வந்து எழுதியிருக்கிறாங்க. வலது பக்கம் நம்ம இப்போ இருக்கிற நிறைய கோயில்கள் கூட நிறைய கோயில்களில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு கோவிலோட வரைபடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது கிழக்கு, இது வந்து மேற்கு. பாருங்க, இந்த போன கேம்பஸ் இருக்கு, தெரியுதா? தெரியுதா? கிழக்கு, மேற்கு. இது வந்து இப்போ மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க தொழில்துறை. சரிங்களா, இது வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு எக்ஸாக்டா இப்படி இருந்திருக்காது. இப்போ தொழில்துறை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த வேல், எந்திரம் எழுதுறது, மேப், அதாவது இந்த கோயிலோட ஒரு வரவிடம். அதை தாண்டி எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட கருவறை அப்படின்னு சொல்லலாம். மையப்பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்குற கருவறை மாதிரி வந்து இருக்காது. எந்த ஒரு பாதை உள்ள வர்றதுக்கான பாதைகள் இருக்காது, எந்த ஒரு உருவங்களுமே இருக்காது. ஏன்னா சங்க காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட உருவ வழிபாடு வந்து கிடையாது. கூத்து பண்ணுவோம் முருகனுக்கு அப்படின்னு நம்ம பண்ணுறோம்னா கூத்து பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து குறவை கூத்து அப்படின்னு சொல்லுவோம். குறவை கூத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் ஃபுல்லாக சூழ்ந்து கூத்து பண்ணுவாங்க. கூத்து அப்படின்னா உள்ள திமிங்கலத்தின் எலும்புகள் உள்ளே போட்டு அதை சுற்றி வருவாங்க.
ஒரு அற்புதமாக இருக்கும். நீங்கள் குறவை கூத்துல நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அது நிறைய வரும். ஒரு அற்புதமானது. ஏன்னா சங்க காலத்தில் உருவ வழிபாடு வந்து கிடையாது, அதுக்கப்புறம் தான் உருவ வழிபாடு அப்படிங்கிறதே வந்து வருது. இப்போ நம்ம இருக்கிறது சால்வான்குப்பம் முருகன் கோயில். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து நிருபதுங்கவர்மனோட கல்வெட்டு. மொத்தமாக இங்கே 3 கல்வெட்டு கிடச்சிருக்கு இந்த சால்வான்குப்பம் முருகன் கோயில் பக்கத்தில். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிருபதுங்கவர்மன். நிருபதுங்கவர்மன் யார் அப்படின்னா கடைசி பல்லவா கிங். அதாவது சோலாஸ் பீரியட் நடந்துட்டு இருக்கும்போது இருந்த கடைசி பல்லவா கிங் வந்து நிருபதுங்கவர்மன். அவர் வந்து இந்த கோவிலுக்கு நிபந்தம் கொடுத்த கல்வெட்டு, அதாவது தானம் கொடுத்த கல்வெட்டை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் வரியிலேயே ஸ்ரீ நிருபதுங்கவர்மருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பல்லவா பீரியடோட கடைசி கிங்கான நிருபதுங்கவர்மனோட கல்வெட்டு அப்படிங்கிறது. இதில் இருக்கிற மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நிருபதுங்கவர்மன் அப்படிங்கிற கிங் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு இந்த கோவிலுக்கு நிலம் தானம் கொடுத்ததாகவும் அதுக்கு அடுத்தது விளக்கெரிக்கிறதுக்காக ஆடுகள் தானம் கொடுத்ததாகவும் இருக்கிற மெசேஜ் தான் இந்த கல்வெட்டு சொல்லுது. நிலம் எதுக்காக தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவில் இருக்கிற முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்றதுக்கும் அந்த நெய்வேத்தியத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் நிலம் தானம் கொடுத்துருக்காங்க. விளக்கு வந்து என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில அணையா விளக்கு எரியக்கிறதுக்கான உண்டான தானமும் இங்க கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. இந்த கல்வெட்டு வந்து ஏறக்குறைய 32 வரி இருக்கு. இது மண்ணுக்குள்ளேயே இருந்ததுனால, கடல்கோள்லாம் இருந்ததுனால கல்வெட்டு வந்து மொத்தமா அழிஞ்சிருக்கு. இதை வந்து படி எடுத்திருக்கோம், ஆனா வந்து இன்னும் பிரிண்ட் பண்ணல, பப்ளிஷ் பண்ணல. இதோட மெசேஜ் வந்து இவ்வளவு. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது கல்வெட்டு இங்கே தான் இருக்குது. இந்த 2வது கல்வெட்டோட எழுத்து வடிவமத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இது வந்து சோலாஸ் பீரியடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சோலாஸ் பீரியடாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இப்போது படிக்க முடியல. ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே இது சிதில் அடைஞ்சிருக்கு. ஆனால் இதையும் நம்ம வந்து இந்த கோவிலோட லிங்க் பண்ணி பார்த்தா சோலாஸ் பீரியடில் இருந்த ஒரு கிங்கு வந்து இந்த கோவிலுக்கு நிபந்தம் கொடுத்த கல்வெட்டாக தான் இது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோவிலை வச்சு, இந்த கோவிலை மையமாக வச்சு நடந்த கிராம சபையில் எடுத்த ஏதாவது ஒரு முடிவாக இருக்கலாம் அப்படி நம்ம இதை கருதிக்கலாம். ஏன்னா எல்லா கோவிலுமே வந்து ஒரு கிராமத்தோட இல்லை ஒரு சொசைட்டியோட தீர்ப்பு சொல்கிற இடமாகவும் இல்லை பேங்காகவும் அதை மாதிரி தான் முன்னாடி ஆக்சஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால அதுக்கு சம்மந்தமானதாக கூட இருக்கலாம். ஆனால் இதை தெளிவாக படித்து நம்ம படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த கோவில் சங்க காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் என்னன்னா, நான் கூட சொன்னேன், சங்க காலத்தில் வந்து செங்கல்களை வச்சா கோயில் கட்டினாங்க அப்படின்ட்டு. அதுக்கான பேஸ்மெண்ட் செம்பூரான் கல்லை வச்சு போடுவாங்க. உங்களுக்கு தெரியுதா? செம்பூரான் கல் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட சங்க காலத்திலேயே வந்து முதல் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி போடுற பொற்பன கோட்டையில் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம்ல, அந்த இடத்துல பார்த்த மாதிரியே தான் அதே செம்பூரான் கல், அதுக்கு மேலே செங்கல் வச்சு மேலே கட்டப்பட்டிருக்கு. இது இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏரியா சுற்றி இருந்து இந்த செம்பூரான் கல் வந்து கிடையாது. இங்கிருந்து கொண்டு வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்காங்க சங்க காலத்தில். நான் சொன்னேன் சங்க காலத்துக்கு அப்புறம் பல்லவர்கள் இதை வந்து மறுசீரமைச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தோம் அந்த கற்களை வைத்து பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் இன்னும் பெருசாக இருந்திருக்கும். சரிங்களா? இன்னும் பெருசாக இருந்திருக்கணும். இப்போ ஒரு அழிஞ்சது வந்து ஒரு வருத்தம். இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய கோயிலா வந்து இருந்திருக்கணும். நீங்க பாருங்க, இப்போ அதாவது கிட்டத்தட்ட 2 தடவை வந்து இது சுனாமி இல்லை இயற்கை சீற்றத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலுமே இன்னும் இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் கடல் இப்படிதான் வந்திருக்கணும். ஒருவேளை சுனாமி வந்திருந்தா இந்த கோவில் தாக்கப்பட்டிருக்கணும். இடிந்து போன ஒரு இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் சாய்வலா இருக்கு. அப்படி இடிந்து போனதுக்கான அந்த ஆதாரங்கள், இருந்ததுக்கான ஆதாரங்கள் மட்டும்தான் இங்க இருக்கு.
ஒரு அற்புதமான கோயில் அப்படின்னே வந்து சொல்லலாம். உள்ளுக்குள்ள வர்றப்ப முருகனோட வேல் இருக்கு. அப்படியே உள்ள வந்தோம்னா எந்திரங்கள், இந்த கோயிலோட வரைபடம், உள்ள வந்தோம்னா கருவறை, அதற்கு பின்னாடி கல்வெட்டுகள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒண்ணு. கடைசி பல்லவ இதான நிருபதுங்கவர்மன் இந்த கோயிலுக்கு அவர் கடைசி இதை பண்ணியிருக்காருன்னு இங்கே கிடைச்ச கல்வெட்டு வந்து சொல்லுது. ஒரு அற்புதமான கோயில், ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கோயில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உடஞ்சு போயிடுச்சு. ஆனால் இதை வந்து இப்போ மறுசீரமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினம். ஆனால் நம்மளால வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் தெரியும், இல்லை நீங்கள் டிராயிங் நல்லா வரைவீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துங்க. இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட கற்பனை எப்படியோ நம்மளால அப்படியே கொண்டு வர முடியும். உங்களோட கற்பனை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். என்னோட நல்ல நண்பர் சண்டே டிஸ்டர்பர்ஸ் அருண் வந்து இது ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு 2 பேர் வந்து அவங்க இதே பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த கோயில் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஒரு அற்புதமான ஒன்று. நம்மளுடைய வரலாறை வந்து இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ பாருங்கள், உடஞ்சது இருக்கா, எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க முடியும். அது இன்னும் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வரலாறை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னோட மெயில் ஐடி கீழே கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கும் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள், என்னோட மெயிலுக்கு வந்து அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். நம்ம வரலாறு அப்படி தான் வந்து பார்க்க முடியும். இப்போ தொழில்துறை பாருங்கள், வேலி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எதையும் வந்து உடச்சிடாங்க. முக்கியமாக இப்போ இந்த முருகன் வேலையை வந்து கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வருத்தம். வந்து பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு இடம். ஆனால் எதையும் சேதப்படுத்திடாங்க, அதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கோவில் வந்து சுனாமியில் 2004 சுனாமியில் கிடச்சது அப்படிங்கிறது தான் நம்ம விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். சங்கம் பீரியடில் இருந்த கோயில் 2004 சுனாமி மூலமாக நமக்கு வெளியில் கிடச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்க கூட கன்வே பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் 2004 சுனாமிக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கு, எஸ்கவேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் எழுதி போடுறாரு ஏஎஸ்சிக்கு. அது யாரு அப்படின்னா தமிழ்நாடு தொல்லியல் கழகத்தோட தலைவராக இருந்த திரு நாகசாமி சார். 1960களில் நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிற இடத்துல கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டை படிச்சுட்டு இந்த கல்வெட்டுல இருக்கிற மெசேஜ் மூலமா இந்தியன் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இங்க ஒரு எஸ்கவேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அவர் கொடுக்குறாரு. அந்த பீரியட்ல அந்த லெட்டருக்கு அந்த பெட்டிஷனுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் நடக்காத மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 2004 சுனாமியில அந்த நம்ம பார்த்த கோவில்ல இருக்கக்கூடிய பாறையோட மேல் பகுதி மட்டும் தெரிஞ்சது. அதை எஸ்கவேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் சொல்றாங்க, நீங்க சொன்னது சரி, இந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய மெசேஜும் கரெக்ட், இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோவிலுக்கு வந்துட்டு போறோம். அதாவது இந்த கல்வெட்டோட மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க ஒரு சுப்பிரமணியர் கோவில் இருக்கு, இந்த சுப்பிரமணியர் கோவிலை மையமா வச்சு இங்க ஒரு 300 காசு கொடுத்து ஒரு லேண்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண விஷயம் தான் இந்த கல்வெட்டுல இருக்கு. இதை மையமா வச்சுதான் நாகசாமி சார் வந்து 1960களில் வந்து இந்த கோவில் இங்க ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத சொன்னாரு. இப்போ நம்ம இந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம சலுவன்குப்பம் முருகன் கோவிலுக்கு போற வழியிலேயே ஒரு இடத்துல பெரிய பாக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த இடத்துக்கு அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வெட்டை பார்க்கலாம். இந்த கல்வெட்டு 3ஆம் குலோத்துங்கன் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்க திரிபுவன வீரத்தேவன் அப்படின்னு சொல்லி வருது. அந்த திரிபுவன வீரத்தேவன் அப்படிங்கிறது 3ஆம் குலோத்துங்கனோட ஒரு பெட்டப்பெயரா இருக்கு. அதாவது அந்த பீரியட்ல வந்து பரகேசரி, கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி அந்த மாதிரியான பெயர்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது சோழ ராஜாக்கள் மாற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல திரிபுவன வீரத்தேவன் அப்படிங்கிறது 3ஆம் குலோத்துங்கனோட பட்டப்பேர். அந்த திரிபுவன வீரத்தேவனோட பீரியட்ல இந்த கோவில்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கோவிலை மையமா வச்சு 300 புது காசுகள் கொடுத்து இந்த கோவிலுக்கு வழிபாடு பண்ண வரவங்க கிட்ட வழிபாடு பண்ண வந்தவங்க இன்னொருத்தருக்கு லேண்டை வித்ததா சொல்லக்கூடிய மெசேஜ் தான் இந்த கல்வெட்டு. அதுக்கப்புறம் அந்த லேண்டை வித்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து இந்த கோவிலுக்கு ஒரு திருவிளக்கு ஏத்தணும், நொந்தா விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, திருவிளக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே படிக்கலாம். இங்க வந்து விளக்குன்னு இருக்கு, இது நொந்தா விளக்கு அப்படின்னு, அதாவது எப்பொழுதுமே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மெசேஜ். அதோட சேர்த்து சொல்லுது. இந்த கல்வெட்டு பார்க்க ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற மெசேஜ் என்னன்னா, இந்த ஊர் திருவிழிச்சில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு மாவட்டமா சொல்றாங்க. அது திருவிழிச்சில் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோவில்ல வந்து வழிபடக்கூடிய மக்கள் 2 பேரு. அதுல ஒருத்தரோட நிலத்தை இன்னொருத்தர் வாங்குறார் அப்படிங்கிற மெசேஜ் சொல்றாங்க. வாங்கினவர் இந்த கோவில்ல தொடர்ச்சியா விளக்கு எரிக்கிறதுக்காக தானம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கு பேரு நொந்தா விளக்கு. நொந்தா விளக்குன்னா அணையா விளக்கு, சாமி கிட்ட தொங்கிட்டு இருக்கும் அந்த விளக்கு. அந்த விளக்கு வந்து தொடர்ச்சியா எரியணும், சந்திர சூரியன் உள்ள வரை எரியணும் அப்படின்னு தான் சோழா பீரியட்ல சொல்லுவாங்க. ஆனா இங்க அது மாதிரி இல்ல. நொந்தா விளக்குனாலே தொடர்ச்சியா எரியக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்.
அதுதான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து இந்த கோவில் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த இன்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பா பாதுகாக்கணும். வந்து பாருங்க எல்லாரும். ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். சங்க காலத்தை சேர்ந்த முருகன் கோயில். சங்க காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பல்லவர்கள் காலத்தில் அப்படி இப்படின்னே வந்து வந்திருக்கு. ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஒரு அற்புதமான இடம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்றைக்கி என் கூட வந்ததுக்கு நன்றி. ஸோ திலீப் நன்றி சொல்லிடுங்க. ஸோ அவர் இந்த இடத்த பற்றி நிறைய எனக்கு சொன்னார், நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்தாரு. நன்றி. ஏன்னா அவர் தான் நிறைய கேமரா ஒர்க் பார்த்துக்காரு. சண்டே டிஸ்டர்பர்ஸ் அருணோட நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவராமன். ஸோ அவர் இந்தியன் ஹிஸ்டோபீடியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஆனால் வந்து இப்போ நமக்கு ரீசெண்டாக நிறையா கோயில்களில் வந்து கல்வெட்டு எப்படி படிக்கிறது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவரோட சேனல் போய் கண்டிப்பாக பாருங்கள். நிறையா ஒரு ராவான உங்களுக்கு ஃபுட்டேஜ், அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோயில் என்ன சொல்ல வராங்களோ அது அப்படியே மொத்தமாக வந்து கிடைக்கும். பியூரஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு சேனல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.